கிரைம் எப்படி தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே நடக்குதுன்னா, வெட்டுறவங்க வேற, வெட்ட சொன்னவங்க வேற, வெட்ட சொல்லி பணம் கொடுத்தவங்க வேற, அதுக்கு ஐடியா கொடுத்தவங்க வேற. இதெல்லாம் நீட் டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க இந்த கூலிப்படையை பொறுத்த வரைக்கும். வெட்டுறவங்களுக்கு ஏன் வெட்டுறவங்கனே தெரியாது. வெட்டுறவனை நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. தனித்தனி லிங்கா பண்றாங்க. ஏன்னா நானும் காவல்துறையில் ஒரு 9 ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றாங்கன்னா, அதனால் நமக்கு இன்னைக்கு யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான், யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம். அது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு பர்சனல் பகை இருந்துச்சு செஞ்சாங்க, அது வேற. இன்னைக்கு வெட்டுற நிறைய பேர்த்துக்கு ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வெட்டுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட். அதனால இந்த கொலையை பொறுத்தவரை 120B கான்ஸ்பிரசி, இதற்கான மூளை யார், யார் இதை பிளான் பண்ணது, இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் 1. ரெண்டாவது, ஏன் இவரை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி. இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்க டிவியில் போடுறீங்க, 5 முறை 6 முறை செக் பண்ணாங்க, முடியல, 7வது முறை தான் இதை வெட்டியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா, எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு ஒரு கவனம் வச்சிருக்கும். அதுக்காக தனித்தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, கண்காணிக்கிறாங்க. அவங்களுக்கு அது தெரியும். குறிப்பாக அந்த ரவுடியை மானிட்டர் பண்ணுறதுக்கு டிவிஷன் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க, இதெல்லாமே ஃபோனை டேப் பண்ணுறாங்க, பல இடத்த பார்க்குறாங்க, கோர்ட்டை மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரைங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா, நான் சொல்வது வெட்டுனது யார், யார் வெட்ட சொன்னாங்க, சப்போர்ட் பண்ணது யார், கான்ஸ்பிரசிக்கு மூளை யார், இதற்கு தலைவர் யார், இந்த எல்லாருக்கும் பதில் வரணும். ஒரு 6 பேர்த்த சரண்டர் ஆகிட்டாங்க, அதோட கேஸ் முடிஞ்சது, இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா. அது நத்திங். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். அது இந்த கேஸில் நடக்கணும். மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லியிருக்கலாம். அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, உண்மை. ரெண்டாவது, இன்னொரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. குறிப்பாக இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க, ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்களே, ஏன்னா காவல்துறையின் மீதும் மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால, சரண்டர் எப்படி வேகமாக நடந்துச்சு, எப்படி இவ்வளோ வேகமாக வந்தாங்க அப்படின்னு கேட்கறனால, முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பேற்று இதை சிபிஐ கொடுக்கலாமே. இது முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து, ஏன்னா அவர் சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ட்ரா பண்ணியிருந்தாலும் கூட, முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு ஓப்பன்னஸை மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே. இல்லை ஒன்றும் இல்லையே. சிபிஐனுடைய என்கொயரியில் வெளியே வரத்தான போது உண்மை. இந்தியா முழுவதும், நான் தமிழ்நாட்டை குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல, இந்தியா முழுவதும் ஒரு லாயரை ஃபோன் பண்ணி அண்ணன் சரண்டர் பண்ணுங்க, அதான் இன்னைக்கு ஸ்டைலோ தவிர, காவல்துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர காலமெல்லாம் போயிருச்சுனே. இப்பெல்லாம் சரண்டர் தான் காலம். ஸோ இந்த நேரத்தில் கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன். யார் இதை ஆப்ரேட் பண்ணது? நான் காவல்துறையை குற்றம் சுமத்துல, ஏன்னா காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறாங்க, எல்லா ஃபீல்ட்லையும் கருப்பாடு. அதுக்காக காவல்துறையை மொத்தமாக நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்கண்ணா. நான் சொல்வது, காவல்துறை கிட்டத்தட்ட 10 வருஷமாவே அப்படித்தான் இருக்கு. முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க, தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு அதுக்கு தெரியட்டும், அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம். அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட, எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க, தே வில் டு இட். ஏன்னா அவங்களோட ஒரே வேலை இதான். அவங்க டிராஃபிக் மேனேஜ் பண்றாங்களா, கிரைமை போய் பார்க்கறாங்களா, லா அண்ட் ஆர்டர் பார்க்கறாங்களா, சிஎம்க்கு பந்தோபஸ்து கொடுக்குறாங்களா, அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கண்டுபிடிச்சு சிபிஐ கையில கொடுங்க, கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையல்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பொதுப்படையா சொல்லட்டும். இல்லைன்னா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்னென்ன இருக்குதுல்ல, சிபிஐ வந்தா பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க. இல்லை என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு. அதனால் நேரடியா முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்து நான் சிபிஐ கையில கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சதில்ல. ஏன்னா அதைத்தானே மேடம் மாயாவதி அவங்களும் கேட்கறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.